யாரு முன்னாள் தலைவர் இப்ப பிஜேபியில இருக்காரா? அப்புறம் அவரை பத்தி எதுக்கு நம்ம பேசுறது? அது டிஸ்பியூட்டபிளா இல்லையா? அது பற்றி அது எவ்வளவு தூரம் பொய்ங்கிறத பற்றி சமூக வலைதளங்கள்ல பல தரவுகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால அதெல்லாம் உள்ள போறதுக்கு நான் விரும்பவே இல்லை. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை சித்தாந்த ரீதியிலான அமைப்பு. மென்மேக்கம் மென்மேகோ. தனிநபர்கள் வரலாம், தனிநபர்கள் அவங்க இஷ்டத்துக்கு போகலாம். எந்த சித்தாந்தத்துக்காக வெளில போயிருக்காரு? பாரதிய ஜனதா கட்சி ஒரு சித்தாந்தத்திற்காக. நீங்க உங்களுக்கு ஞாபகத்துக்கு சொல்றேன், நான் பிஜேபியில ஆதி காலத்துல டாக்டர் பல்ராஜ் மத்தோக் ஜனசங்குக்கு முன்னாடி தலைவராக. நீங்க இடைப்பட்ட காலத்துல இந்த வகேலாவா மாறிட்டாண்டா அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ் பார்த்துருக்குமா? சங்கர் சிங் வாகேலா கட்சிக்கே துரோகம் பண்ணி யாராவது வெளியில போனா அவருக்கு என்ன பேர் சொல்றோம்? சங்கர் சிங் வாகேலா. அதுக்கப்புறம் பல துரோகிகள் வந்திருக்கலாம், போயிருக்கலாம். ஆனா வாகேலா அப்படிங்கிறது நமக்கு ஒரு முத்திரை குத்தப்பட்ட பேரா. அந்த மாதிரி திரு கல்யாண் சிங் அவர்களை விட கட்சிக்கு செஞ்சவர் உண்டா சித்தாந்தத்துக்கு? ஆனா அவர் வெளியில போனாலும் திருப்பி வந்தார். யாராலும் இதுவரை காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறி பெரிய மனுஷன் ஆனவங்க உண்டு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியில போய் பிரகாசித்தவர்கள் என்று ஒருவர் கூட கிடையாது. அதனால நீங்க கேட்ட நபர் பிஜேபியில இல்லை. அதனால அவரை பத்தி பேசி அனாவசியமா நம்ம நேரத்தை வீணடிக்காம இருக்கிறது நல்லது. தமிழ்நாடு தலைவரா கிருபாநிதி கூட இருந்தார். சரி, பிஜேபியில இப்போ டாக்டர் சந்திரபோஸ் 93 95 வரைக்கும் தலைவராக இருந்தார் ஒரு டேர்ம். அந்த மாதிரி டாக்டர் கிருபாநிதியும் ஒரு டேர்ம். அந்த மாதிரி ஒரு டேர்ம் இருந்தவர்கள் உண்டு. அதிகபட்சம் 2 டேர்ம் தான் இருக்கும். அதனால நாம ஒருத்தரை பத்தி ஒருத்தர் பேசி புழுதி வாரி தூக்கிறது தேவையில்லாத அப்படின்னு யாரு? நான் என்ன சொல்றேன், இப்ப காலையில ஈரோட்டை சேர்ந்த முன்னாள் மாவட்ட தலைவர் சுப்பிரமணியம் அவர்கள், நிர்வாகிகள் எல்லாம் இப்போ உங்களை அனுப்பிச்சு கொடுத்துட்டு தான் உங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கு. அவர்கள் கூட கட்சியை விட்டு போயிட்டாங்கன்னெல்லாம் புரளி பேசப்பட்டது. அவங்க என்ன சொல்றாங்க? ஐயா, தயவு பண்ணி இந்த புரளிகளை நம்பாதீங்க. நீங்க நேற்றைய பகல்ல பல பேர் பற்றியும் வதந்திகள் பரப்பப்படுகின்றன. அவங்க நேர வராங்க, ஐயா நாங்க பிஜேபியில இருக்கோம், எங்களுக்கு சித்தாந்தம் பெருசு, அதனால யார் போயிருக்காருங்கிறதெல்லாம் உறுதியானது இல்லை. ஒரு தவறான கற்பனை மக்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, நீ அதுலேயும் இருக்கலாம் இதுலேயும் இருக்கலாம் அப்படின்னு பேசி அவர்கள் புதிய அமைப்புக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருப்பவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதை பல பேர் இப்போ இன்னைக்கு ஈரோட்லேருந்து வந்தவங்கெல்லாம் வந்து
எங்க பேரை தவறா பிரஸுக்கு கொடுத்துருக்காங்க. நாங்க நேரம் உங்களை வந்து பார்த்து நாங்க பிஜேபியில தான் இருக்கோங்கிறத சொல்றதுக்காக. அதனால ஒரு நிலையற்ற, நிச்சயமாக இன்னார் தான் எங்கிட்ட இருக்காருன்னு சொல்ல முடியாத அளவிற்கு உள்ள நபர்கள் கட்சியை விட்டு போயிட்டதா அவர்களை சொல்லியிருக்காங்க. அதனால ஒரு சில நாள்ல தட் வில் கிறிஸ்டலைஸ். இன்னார் இருக்கார், இன்னார் போயிருக்கார். அதனால நாம கட்சியிலே இல்லாதவரை பற்றி அனாவசியமா இப்போ புதுசா பலரும் ஆட்சிக்கு கூட இப்போ ஒருத்தர் வந்திருக்கார். அவருக்கு பெரும்பான்மை இல்லாம சில்லு வண்டிகளை கூட்டி ஒரு பெரும்பான்மையை குக்கப் பண்ணியிருக்கார் அப்படின்னு. சரி, இந்த 30 நாட்கள் 35 நாட்கள்ல விஜயோட ஆட்சி எப்படி இருக்கு? நேத்திக்கு 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கா இல்லையா? இந்த 30 நாள்ல 40 பேருக்கு மேல் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், பரந்தூருக்கு பறந்து போனவர், பரந்தூர் தானே, இங்க எங்கேயாவது போனாரா சொல்லுங்க? இருந்து பொறுப்புள்ள சீஃப் மினிஸ்டரா என்ன? எவ்வளவு மோசமான ஒரு தீய சக்தி இன்னைக்கு சீஃப் மினிஸ்டரா இருக்கு யோசிச்சு பாருங்க. ஏன் போகல? சரி, நேத்திக்கு கொல்லப்பட்ட குழந்தைய எந்த மந்திரி போய் பார்த்தார்? யாரும் போனா அந்த மூஞ்சி கூட தெரியாது. நம்ம அரசியல்ல அனுபவம் இல்லாதவர்கள். ஆகவே கடந்த 40 நாள்ல நடந்து கொண்டு இருக்கின்ற ஒரு பொறுப்பற்ற தாந்தோன்றித்தனமான மக்கள் மீது அக்கறையற்ற ஒரு அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கு. இங்க பாருங்க, மக்கள் ஆதரவு அதிகம்னா 125 133 இதெல்லாம் பெற்றாங்களா இல்லையா? அரசாங்கங்கள் இருந்ததா இல்லையா? கணேசன் பேசலாமா? ஆமா. ஏன்னா நீங்க இருங்க சொல்றேன், மக்கள் ஆதரவு முழுமையா இல்லாத ஒரு குக்குடப் கவர்மெண்ட் இருக்கு. அது ஒத்துக்கிறீங்களா? மக்கள் ஆதரவு முழுமையா இருக்கிற சர்க்கார் இருக்கா? அது அமைஞ்சிருக்கா? சர்க்காரே அமைக்க 3 தரம் போயிட்டு வர வேண்டியிருந்தது ஆளுநரை பார்க்க. ஆளுநர் வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். நீங்க என்ன திருப்திப்படுத்துற அளவுக்கு நம்பர்களை பேரை எழுதி கொண்டு வாங்க அப்படின்னு 3 தரம் அனுப்ப வேண்டியிருக்கு. அந்த மாதிரி தத்தளித்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆட்சி. அதோடு இல்லை, இப்ப நேத்திக்கு 2 நாள் முன்னாடி 2 பெண்கள் நீங்க பாத்தீங்கன்னா வரிசையா பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு பிச்சு வீசப்பட்டிருக்கு குழந்தைகள். ஒரு முதலமைச்சர் நானா இருந்தா ராஜினாமா, வெக்கங்கட்ட போஸ்ட் எனக்கு வேண்டாம்னு சொல்லியிருக்காரா? அதனால நீங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு துரதிருஷ்டம், இப்படி ஒரு சர்க்கார் அமைஞ்சிருக்கு. இதை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம். 2வது, பிஜேபியை விட்டு யார் போயும் பிஜேபிக்கு பாதிப்பு ஏற்பட்டதில்லை. உங்களுக்கு புரியறதுக்கு சொல்றேன். நாம கற்பனையில் ஊடகங்களும் மிதக்குது. ஏன்னா
2014ல இதே மாதிரி சூழ்நிலை. அதிமுக இல்ல நம்மள்ட்ட, திமுக இல்ல. 2014ல அண்ணாமலை பிஜேபில இருந்தாரா? எங்க இருந்தாருன்னே தெரியாது. போலீஸ்ல தன்னோட உத்தியோகத்த பார்த்துக் கொண்டிருந்தார். சரி. பிஜேபி கூட்டணி மொத்தம். வாங்கின ஓட்டுகள் எவ்வளவு? 19% வாக்கு. தயவு பண்ணி ஊடகத்தினர் தரவுகளை மீறி பொய் பரப்ப நீங்க உதவக்கூடாது. அப்போ அண்ணாமலை வாஸ் நாட் இன் பாலிடிக்ஸ். நான் இதை டிஸ்கஸே பண்ண விரும்பல. நீங்க ஆரம்பிச்சதுனால நான் சொல்ல வேண்டிய நிர்பந்தம். அவர் அரசியல்ல இல்ல, திமுக இல்ல, என்டிஏல, ஏடிஎம்கே இல்ல. ஆனா 19%. சரி, 24ல அண்ணாமலை இருந்தார், தலைமையில் இருந்தார். 24 பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கிட்டத்தட்ட இதே தான் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கின்ற அங்கம் வைக்கின்ற கட்சிகள் வாங்கின ஓட்டு 18%. அண்ணாமலை இருந்து வாங்கின ஓட்டு 18. 14ல அண்ணாமலைங்கிற நபர் அரசியல்லையே இல்லாதப்ப வாங்கின ஓட்டு 18%. யாராவது இந்த என்ன ஹெச் ராஜா பேசுற புள்ளி விவரம் பொய்ன்னு சொல்லட்டும். 19 இப்ப வாங்கினது 18. என்ன இந்த உண்மைகளை சாதாரணமா ரோடுல போற ஒருத்தர் தப்பா பேசலாம், ஊடகத்தினர் பேசலாமா? வளரல. அப்படி நீங்க திருப்பி வாயில என்ன வார்த்தை திணிக்கிறீங்க? அப்படிங்கிறீங்கன்னு இல்ல, அதுதான் யதார்த்தம். எதுங்க? ஊர்வலம் வந்ததெல்லாம் ஏற்கனவே இருந்தவர்கள் போனாங்க. தலைவர் வரார், போகத்தானே போனோம். நான் கூட தான் போனேன். நான் நடந்தேன். மானாமதுரையிலிருந்து காரைக்குடி வரை 4 சட்டமன்றத்துக்கு அவரோட நான் நடக்கலையா? இப்பவும் அவரை நான் மரியாதை குறைவா பேசல. நீங்க தான் கேட்டீங்க, உங்களுக்கு உண்மை புரியணுங்கிறதுக்காக. 2014ல் திமுகவும் நம் கூட்டணியில் இல்லை, அதிமுகவும் நம் கூட்டணியில் இல்லை, அண்ணாமலையும் இல்லை. அப்போ நம்ம வாங்கினது 19% வாக்குகள். ஆனா 2018ல அண்ணாமலை தலைமையேற்று இருந்தார். இதே கட்சிகள் நம்மகிட்ட இருந்தது, திமுக இல்ல, அதிமுக இல்ல. நாம வாங்கின ஓட்டு எவ்வளவு? 18%.